ஹலோ கைஸ், நம்மளோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்டிங் டிசிஷன் மேக்கிங். அதாவது ஃபோர்காஸ்ட்னு பார்த்தோம்னா நம்ம ஃபியூச்சர் என்ன சொல்லணும், நம்ம ப்ரெடிக்ட் பண்ண தான் ஃபோர்காஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டிசிஷன் மேக்கிங்கில் ஃபோர்காஸ்டிங் இருக்காது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபோர்காஸ்டிங் பிளேஸ் க்ரூஷியல் ரோல் இன் டிசிஷன் மேக்கிங். ஓகேங்களா? அது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ப்ரொவைடிங் இன்சைட் இன்டு ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபியூச்சர் என்ன மாதிரி ட்ரெண்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்கும், அந்த பார்த்தீங்கன்னா அவுட்கம் பேஸ்டான ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, நம்ம பாஸ்ட்டில் என்ன நடந்திருக்கு அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது. அந்த ட்ரெண்ட் அனலிசிஸ் அப் ட்ரெண்டில் போதா டவுன் ட்ரெண்டில் போதா மார்க்கெட்டு, அந்த ப்ரைவேட்டிவ் மாடல்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வச்சு ஃபியூச்சர் என்ன நடக்க சொல்லி ப்ரைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த டிசிஷன் மேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிசிபேட் சேஞ்சஸ், அவங்க வந்து சேஞ்சஸை வந்து கணிக்கிறாங்க. அந்த பிளான் ஃபார் கண்டிஜென்சி, எதனா ஒரு எமர்ஜென்சி ஏற்பட்டால் அது டெம்பரரியாக பிளான் ரெடி பண்ணுறாங்க அதுக்கு. அண்ட் தென் மேக் இன்ஃபார்ம்டு சாய்ஸஸ் டு அச்சீவ் ஆர்கனைசேஷன் கோல். அந்த கம்பெனியோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒரு எல்லாரும் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக இன்ஃபார்ம்டு சாய்ஸஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது பேசிக்காக அந்த கம்பெனியோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிசிஷன் மேக் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன சரி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிசிபேட்டிங் ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸை வந்து கணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஃபோர்காஸ்டிங் எனேபிள்ஸ் டிசிஷன் மேக்கர்ஸ் டு ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட் டிமாண்ட். ஓகேங்களா? ஃபியூச்சர் ட்ரெண்ட் இருக்கும், அந்த மார்க்கெட் ட்ரெண்ட் டிமாண்ட் எப்படி இருக்கும் ஃபியூச்சரில், அந்த எக்கனாமிக் கண்டிஷன் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும், டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்து எந்த லெவலில் இருக்கும், கன்சூமர் பிஹேவியர் வந்து எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து கணிக்கிறது, அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிசிபேட்டிங் ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம இருக்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிப்பேரிங் ஃபார் சேஞ்சஸ், நம்ம என்னெல்லாம் சேஞ்ச் மேக் பண்ணணும், நம்ம புது ஸ்ட்ராட்டஜி என்னென்ன அடாப்ட் பண்ணணும், அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? தென் வந்து பார்த்தோன்னா செட்டிங் ரியலிஸ்டிக் கோல்ஸ். ஸோ நம்ம வந்து ஃபியூச்சரில் எது நடக்கும்னு முடிவு பண்ணிட்டோம், ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம்னு வச்சு ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா செட்டிங் ரியலிஸ்டிக் கோல், ரியலிஸ்டிக்கான ஒரு கோலை செட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சர் அவுட்கம் வந்து இப்படி தான் இருக்கணும், ஃபியூச்சர் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டோம், அந்த ரியலிஸ்டிக்கான கோல் இருக்கணும், நம்ம ஃபியூச்சரில் வந்து நம்ம காம்படிட்டோட நம்ம பெட்டராக இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட், நம்ம சேல்ஸ் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்கணும், ப்ரொடக்ஷன் இவ்வளோ அதிகமாக இருக்கணும், ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டர் அதிகமாக இருக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அது மாதிரி ஃபியூச்சர் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக நம்மளால் ஈஸியாக அதில் தப்பிக்க முடியும், அது கூட ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ரியலிஸ்டிக்கான கோலை வச்சு அதை நம்ம அச்சீவ் பண்ணுறது மூலமாக நம்ம ஃபியூச்சரில் வந்து சஸ்டெயின் ஆகலாம். ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசிங் ரிசோர்ஸ் அலோகேஷன். ஸோ ஃபியூச்சரில் வந்து நமக்கு எவ்வளோ வகையான ரிசோர்ஸ் தேவைப்படும், மேன் பவர் தேவைப்படும், எவ்வளோ ஃபைனான்ஸ் தேவைப்படும், மெட்டீரியல் வந்து எவ்வளோ நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிசிஷன் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ரிசோர்ஸ் அலோகேஷன். இப்போ இதுக்கு வந்து இவ்வளோ ரிசோர்ஸ் தேவைப்படுது, அந்த பேஸ்டான அவங்களுடைய எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சரில் வந்து இவ்வளோ டிமாண்ட் இருக்கும், இத்தனை பேர் நம்ம பொருளாக வாங்குவாங்க, நமக்கு வந்து இவ்வளோ எம்ப்ளாயிஸ் தேவைப்படுவாங்க, அவங்க வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம இவ்வளோ மினிமைஸ் பண்ணலாம் அந்த டெக்னாலஜி வந்துருச்சுன்னா. அப்புறம் வந்து மேக்ஸிமைஸ் எஃபிஷியன்சி, நம்ம எஃபிஷியன்சி இன்னும் அதிகப்படுத்த முடியும் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி சொல்லிட்டு ஃபியூச்சர் என்ன நடக்கும் போது ப்ரெடிக்ட் பண்ணி அதை வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த எப்படி வேஸ்டேஜ் மினிமைஸ் பண்ணுறது, அந்த எஃபிஷியன்சி மேக்ஸைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மெயினாக ஃபோர்காஸ்டிங் ஆர்கனைசேஷன் டு ஐடென்டிஃபை பொட்டன்ஷியல் ரிஸ்க், எங்கேனாலும் பொட்டன்ஷியல் ரிஸ்க் இருக்குது சொல்லிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த பார்த்தீங்கன்னா அந்த அன்சர்டனஸ்லாம் எங்கே இருக்கோ அதை வந்து முன்னாடியே வந்து கணிச்சு முன்னாடியே வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சி டிசிஷன் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அதை இன்னும் தாண்டி வரதுன்னு சொல்லிட்டு அது ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த அவசரம் பார்த்தீங்கன்னா கண்டிஜென்சி பிளான்ஸ், இன்கேஸ் அந்த சுச்சுவேஷன் நடந்துச்சு ஆப்பன் ஆச்சுன்னா நம்ம என்ன மாதிரியான பிளான் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதுக்கான ஒரு அடிஷனல் பிளான் கண்டிஜென்சி பிளான் அவங்க ரெடியாக வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரினா அட்ரஸ் அட்வர்ஸ் சினாரியோஸ், இன்கேஸ் நெகட்டிவாக சினாரியோ நடந்துச்சு அதை நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம், அதுக்கான பிளான் ரெடியாக வச்சிருக்காங்க. அண்ட் மினிமைஸ் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ், இன்கேஸ் அது நெகட்டிவாக எதனா ஆச்சுனாலும் அது நம்ம எப்படி இம்பாக்ட் குறைக்கிறது, மினிமைஸ் பண்ணுறது, அதுவும் ஒரு ஃபோர்காஸ்டிங்கில் முக்கியமான பாயிண்ட்டாக சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்டிங் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் வந்து நீங்கள் லாங் டேர்ம் பண்ணுறதுனால, ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் லாங் டேர்ம் பண்ணுறது தான். இது லாங் டேர்ம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நமக்கு இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன் எப்படி பண்ணலாம், அண்ட் ப்ராடக்ட் ஒன்று எப்படி மாதிரி டெவலப் பண்ண முடியும் ஃபியூச்சரில் இன்னும் 10 இயர்ஸில். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நியூ டெக்னாலஜி அண்ட் மார்க்கெட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக மார்க்கெட்டில் ஒரு மிஷின் வந்திருக்கு, அந்த மிஷின் வாங்குறது மூலம் ப்ராடக்ட் இன்னும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், நம்ம ப்ரொடக்ஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி திக் பண்ணால் தான் ஸ்ட்ராட்டஜி பிளான் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ ஃபோர்காஸ்டிங் இஸ் ஆல்சோ கன்சிடர்ஸ் ஸ்ட்ராட்டஜி பிளான் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? தென் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் பிளானிங். ஸோ இந்த பாயிண்டில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ டிசிஷன் மேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க ஃபியூச்சர் எவ்வளோ ரெவன்யூ வரும், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வரும், நம்ம கிட்ட எவ்வளோ கேஷ் ஃப்ளோ இருக்கும், ப்ராஃபிட் நம்ம எவ்வளோ கிரியேட் பண்ணலாம், இதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு பட்ஜெட்டை கிரியேட் பண்ண மூலமாக ஒரு ஃபண்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ பட்ஜெட் ஃபினான்ஷியலுக்கும் நம்ம ஃபோர்காஸ்டிங் யூஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் டிசிஷன் குவாலிட்டி. ஸோ இந்த பாயிண்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிசிஷன் மேக்கிங் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டேட்டா வச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க அனலைஸ் பண்ணி அது மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து எவாலுவேஷன் பண்ணுறாங்க. அப்புறம் ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்னு அசஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து எது வந்து ஆப்டிமலாக இல்லை நம்ம கரெக்டாக நம்ம கம்பெனி கரெக்டாக இருக்குமோ அந்த டிசிஷன் சூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது மாதிரி சூஸ் பண்ணும்போது நம்ம டிசிஷன் குவாலிட்டி வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியுது. ஓகேங்களா? நம்ம இன்றைக்கி பண்ணுற டிசிஷன் வேணால் நாளைக்கு இன்னும் பெட்டரான டிசிஷன் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ்னால டிசிஷன் மேக்கிங் தான் நம்ம ஒரு முக்கியமான கான்செப்ட் நான் சொல்லலாம், முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். ஓகேங்களா? தென் பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்டிங். சரி, என்னென்ன டெக்னிக்ஸ் மெத்தட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்குன்னு. ஓகேங்களா? நம்ம மெயினாக பார்க்கும்போது 5 தான்.
ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா டைம் சீரிஸ் அனாலிசிஸ். ஸோ டைம் சீரிஸ் அனாலிசிஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு நம்ம அந்த ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்னை வச்சு நம்ம இப்போ கரண்ட் ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ நம்ம பாஸ்ட் டேட்டா வச்சு ஃபியூச்சர் டேட்டா அனலைஸ் பண்ண போகிறோம். பேசினா டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஹிஸ்டாரி டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ட்ரெண்ட் இருக்குது, இப்போ ட்ரெண்ட் ஓவர் த பீரியட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் எப்படி இருக்குது, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் எப்படி இருக்குது, ட்ரெண்ட் அனாலிசிஸ் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கணிக்கிறது மூலமாக நம்ம இன்னும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் ப்ரொடக்ஷன், அந்த இன்னும் எப்படி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணலாம் பண்ண முடியும். ஓகேங்களா. தென் வந்து பார்த்தோன்னா ரெக்ரெஷன் அனாலிசிஸ். ஸோ ரெக்ரெஷன் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம 2 வேரியபிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசென்ட் டேட்டா, பாஸ்ட் டேட்டா அண்ட் ப்ரெசென்ட் டேட்டா வச்சு நம்ம ஃபியூச்சர் டேட்டா கணிக்கிறது. ஓகேங்களா. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் இருக்க ரிலேஷன்ஷிப்பை நம்ம கணிக்கிறது மூலமாக நம்ம ஃபியூச்சரில் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கும். ஓகேங்களா. இது வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு நம்ம கணிக்கிறது சொல்லலாம், அப்டேட் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா. அது என்ன குவான்டிட்டிவ் மெத்தட். ஸோ குவாலிட்டேட்டிவ் மெத்தட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஒரு வந்து அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது சொல்கிறத நம்ம யூஸ் பண்ணுறது, அதை வந்து ஃபாலோ பண்ண சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ டெல்ஃபி மெத்தடு, செனரியோ அனாலிசிஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஒரு இடத்துல இல்லை, லிமிட்டடாக இருக்குது, அது வந்து நம்ப கூட தன்மையே இல்லை வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இந்த மெத்தட் வந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸை கன்சிடர் பண்ணி இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, குவாலிட்டி மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் சர்வீஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இங்கே இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணுறாங்க கஸ்டமர், சப்ளையர்ஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ டிமாண்ட் மார்க்கெட் இருக்கும், கஸ்டமர் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, நம்ம இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் எப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணி அது மூலமாக அவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அது வந்து ப்ராஃபிட் அதிகமாகுது. அண்ட் தென் பார்த்தோன்னா எக்கனாமிக் மாடல்ஸ். ஸோ எக்கனாமிக் மாடல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் தேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி மெத்தடையும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எக்கனாமிக்ஸ் வந்து ஃபியூச்சரில் எப்படி இருக்கும், கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சரி, அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜிடிபி க்ரோத் இந்த 2020 அது மாதிரி 2030-40 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் இவ்வளோ இருக்கும், இன்ஃப்ளேஷன் ரேட் இவ்வளோ இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் இவ்வளோ இருக்கும், நம்ம வந்து ப்ராஃபிட் எவ்வளோ மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ணி தான் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அது உங்களுடைய பிறகு உங்கள் பாலா.